அந்த டைம்லலாம் ஃபுல்லாக விஷயங்களே வேறு. அதாவது கேரவன் கிடையாது சார் சொன்ன மாதிரி. அண்ட் ஹீரோயின்ஸுக்கு வந்து ஒரு தனி சோஷியல் மீடியா ரீச்சோ பப்ளிசிட்டியோ அப்படி கிடையாது. இப்போ அப்படி இல்லை, டோட்டலாக எல்லாமே மாறிடுச்சு. சுஷ்மிதாவை கூட நாங்கள் அவ்வளோ ஃபோட்டோ ஷூட்ஸ் அண்ட் ரீல்ஸில் பார்த்துருக்கோம். அது மூலயமா பல திரைப்பட வாய்ப்புகள் கிடைச்சிது. இப்போ இருக்கக்கூடிய ஹீரோயின்ஸுக்கு இருக்கிற ப்ரிவிலேஜஸ் எதெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்குறீங்க, அப்போ எங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கல அப்படின்னு? கரெக்டு தான். இப்போ இருக்கிற ப்ரிவிலேஜஸ் அப்படின்னு சொன்னால் மீடியாவிலிருந்து அவங்களுக்கு கிடைக்கிற சப்போர்ட், எப்படி சப்போர்ட்டு கிடைக்கிதோ அதே மாதிரி நெகட்டிவிட்டியும் உண்டு. பட் பப்ளிசிட்டி, ஒரு பொண்ணு இப்போ அப்போல்லாம் நாங்கள்லாம் ஒரு படம் நடித்து நோட்டீஸில் ஃபோட்டோ வந்து போஸ்டர் ஒட்டி அதை போய் பார்த்து, அப்புறம் சித்திரகீதம் இல்லைன்னா தூரதர்ஷனில் சாங் வந்து சனிக்கிழமை அன்றைக்கி சாயந்தரம் 4 மணிக்கு வரும்னு சொல்லி எல்லோரும் அப்படி உட்காந்து படம் பார்க்குறதுக்கு அப்படியே ஆர்வமாக இருந்தோம். இப்போ அப்படியே இல்லையே. படம் ஆரம்பிக்கும் போதே ஃபங்க்ஷன்ஸே நிறைய இருக்குது, டீசர், அந்த எக்ஸ்போஷர் நல்லது தான். பட் அதே மாதிரி ஹீரோவாக இருந்தாலும் ஹீரோயினாக இருந்தாலும் அவங்க சொல்கிற ஒரு சின்ன விஷயத்தை கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி தப்பாக எடுத்து போட்டு அவங்க அந்த இமேஜை ஹர்ட் பண்ணுற மாதிரியும் சில விஷயங்கள் வருது. ஸோ அப்போது ப்ளஸ் இருக்கும்போது மைனஸும் இருக்க தான் செய்யும். பட் அந்த மைனஸை அவாய்ட் பண்ணிவிட்டு நாம் இந்த ஃபீல்டுக்காக வந்திருக்கோம், என்னோடய நோக்கம் ஃபேமில் இருக்கிறதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு டிஸப்பாயின்மெண்ட் ஆகாமல் முன்னுக்கு போங்க, அவ்வளோதான் எனக்கு சொல்கிறதுக்கு இருக்குது. ஆனால் அட்வைஸ்ன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா இந்த உலகத்திலே யாருக்குமே பிடிக்காத ஒரு விஷயம் அட்வைஸ், என்னோட ஒப்பீனியன். ஸோ அதனால் ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு நிறுத்தாமல் எல்லா லாங்குவேஜும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா கலையை பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ் கிடையாது, கலை சேவை பொறுத்த வரைக்கும் நல்லது செய்கிறதுக்கும் பாஷை கிடையாது, அரசியல் கிடையாது, எந்த மனிதன் வேணாலும் பண்ணலாம்.